ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செரி டொமேட்டோ செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக எவ்வளோ தூரத்துக்கு படர்ந்து போயிருக்கு பாருங்க. ஒரே ஒரு செடி தான் இந்த இடத்துல இருக்கு, ஆனால் ஒரு காடே இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக போயிருக்கு பாருங்க. இந்த ரகம் வந்து ஒரு வைல்டு வெரைட்டி, காட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் பெருசாக இதை பராமரிக்கலனாலும் அதுவாகவே வளர்ந்து வரும். இதில் வந்து பெருசாக நோய் தாக்கமும் அவ்வளோ கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். மற்ற செடிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த ரகத்தில் நோய் தாக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற ரகங்கள்லாம் கொஞ்சம் டல்லாயிடுச்சு, இப்போ அறுவடை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த செடி இப்போதான் நல்லா படர்ந்து போகுது. நிறைய காய்கள் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பழங்கள் தெரியுது பாருங்க. இங்கேயே 2-3 கொத்து இருக்கு. பார்க்குற இடம்லாம் இன்னும் அந்த சைடில் போய் காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கொத்து கொத்தா தெரியுது பாருங்க. இதெல்லாம் இன்னும் அறுவடை பண்ணணும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான தக்காளி, நீங்க பறிக்கும் போதே கையில அப்படியே நசுங்கிடும். அப்படியே கொத்து கொத்தா தான் கட் பண்ணணும். அப்படியே பச்சையா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். குழந்தைங்க கிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆசையா சாப்பிடுவாங்க. இதை சமையலுக்கும் பயன்படுத்தலாம். அதை அப்படியே கட் பண்ணாம நீங்க முழுசாவே போடலாம், அப்படியே கரைஞ்சிரும் தக்காளி. இந்த ரகத்தோட விதை கிடைச்சா கண்டிப்பா நீங்களும் உங்க தோட்டத்துல ட்ரை பண்ணுங்க. இந்த செரி தக்காளிலேயே 2 ரகம் இருக்கு. ஒன்று வந்து சிவப்பு, இன்னொன்று மஞ்சள் ரகம். ரெண்டுமே நம்ம தோட்டத்தில் இருக்கு. ஆனால் மஞ்சள் ரகம் வந்து இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நாளாகும் இந்த மாதிரி படறதுக்கு. இந்த இடத்துல நான் இந்த செடியை நடவு பண்ணலை, தானா முளைச்சி வந்ததை தான் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுவாக இவ்வளோ அழகாக போயிருக்கு பாருங்களேன், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.